இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மகிமை நேர நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக விசுவாச வீரர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் மோசே என்கிறதான தேவ மனிதனை குறித்து, மோசே என்கிறதான விசுவாச வீரனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தை விட்டு பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்குள்ளாய் மோசேயால் நடத்தப்படுகிறார்கள். அவங்க எகிப்தை விட்டு வனாந்திர மார்க்கமாக புறப்பட்டு பலத்த கையோடு கூட, ஓங்கிய பயத்தோடு கூட அவங்க வெளியே வந்துட்டாங்க எகிப்தை விட்டு. ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்து அவங்க எங்கே பாளையம் இறங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் சேபோனுக்கும் முன்பதாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னண்டையிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லி, அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்கி போயிருவீர்களாக. கர்த்தர் சொல்றாரு எங்க பாளையம் இறங்கணும்னு. அங்க அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்ன இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அப்போ பார்வோன் தான் போக சொல்றாரு. பார்த்தீங்கன்னா தெரியும், பார்வோன் தான் போக சொல்றாரு, சீக்கிரம் சீக்கிரம் எகிப்தை விட்டு வெளியே போங்க, எகிப்தை விட்டு வெளியே போங்க, சீக்கிரம் போயிருங்கன்னு சொல்லி பார்வோன் விரட்டி அடிக்கிறாரு. இங்கே எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்க. அந்த புளிப்பில்லாத மாவு புளிச்சு போகிறவங்களே வெளியே வந்துட்டாங்க எகிப்தை விட்டு. சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு விரட்டி அடித்து அனுப்புகிறாங்க. அவங்கள வேகமாக வந்துட்டாங்க. திடீர்னு பார்வோனுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது, ஜனங்கள் எல்லாரும் போயிட்டா நமக்கு வேலை செய்யாதபடி எகிப்தியருக்கு வேலை செய்யாதபடி எபிரேயரை அனுப்பினது என்ன அப்படின்னு சொல்லி திடீர்னு தன் ரதத்தை எல்லாம் பூட்டிக்கிட்டு, 6ஆம் வசனம் வாசிக்கிறேன், அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றையும் அதிபதிகளான வீரர்களையும் கூட்டிக் கொண்டு போனவன். இஸ்ரவேலரோட யுத்தம் பண்றதுக்கு எகிப்து ராஜா பார்வோன் கிளம்பியாச்சு. இஸ்ரவேல் எல்லாரும் குடும்பத்தோட புறப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்கள விடக்கூடாது. அதனால அவங்களை பின்தொடர்ந்து போய் மீண்டும் அவங்களை எகிப்து கூட்டு வந்துடணும், மீண்டும் அவங்களை எகிப்துக்கு பிடிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பார்வோன் புறப்பட்டு வருகிறார். இதை போய்கிட்டு இருக்க இஸ்ரவேல் ஜனங்கள் திடீர்னு பின்னால திரும்பி பார்க்கிறான். 10ஆம் வசனம், பார்வோன் சமீபித்து வரும்போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறது கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ரொம்ப பயந்துட்டான். பின்னால பார்வோன் சேனை வரதை பார்த்து மோசையை பார்த்து சொல்றான், எகிப்துல பிரேத குழி இல்லைன்னா எங்களை வனாந்திரத்துல சாகது கூட்டு வந்த, எகிப்துல இருந்து புறப்பட்டதுனால எங்களுக்கு நீ எப்படி செய்தது என்ன? ஒரு கூட்டம் சொல்லுது, நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கணும், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். ஒருத்தனுக்குள்ள விசுவாசம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்குள்ளும் விசுவாசம் இல்லை. யெகோவா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யெகோவாக வெளிப்பட்ட, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசுவாக வெளியப்பட்ட ஒரே ஆண்டவர். திரும்பவும் சொல்றேன், ஒரே ஆண்டவர். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரே ஆண்டவர். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் பேர் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் பேர் இயேசு. யெகோவா வேற, இயேசு வேற இல்லை, இருவரும் ஒருவர். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எபிரேய வார்த்தையின்படி அவர் பெயர் யாடா அல்லது யெகோவா அல்லது ஜெகோவா. ஜெகோவாங்கிறது ஆங்கிலத்தில், யெகோவாங்கிற தமிழ்ல. புதிய ஏற்பாட்டில் கிரேக்க பதம், கிரேக்கில் இது புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தனா கிரேக்க பதத்தில் இஷுவா
அது வந்து ஜீசஸ் இயேசு இப்படி மாறிடுச்சு. ஆனால் ஒருவர், ஒரே ஆண்டவர், வேற வேற இல்லை. அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யெகோவாக இருந்த தெய்வம் இவர்களை அனுப்பி விடுக்கிறார். இவங்க புறப்பட்டு வர்றாங்க. அவர் செய்த அற்புதத்தை, அதிசயத்தை, அடையாளத்தெல்லாம் பார்க்குறான் இஸ்ரவேல் ஜனங்கள். எகிப்தில் பார்வோனின் குமாரன் வரைக்கும் மறிக்கிறான். ஒவ்வொரு அற்புதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்குறான். எகிப்தியர் ராஜாட்ட போய் சொல்கிறான், பார்வோன்ட்ட போய், நாங்கள் சாகுறோம், அழிந்து போகிறோம், எகிப்து அழிகிறது உமக்கு கவலை இல்லையா? எகிப்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, உமக்கு கவலையே கிடையாதா? இந்த ஜனங்களெல்லாம் அனுப்பி விடுவோம், போ சொல்லுவோம். எகிப்தியர் என்ன கேட்டாங்களோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பொண்ணா வெள்ளியா பணமா வாங்கிக்கோ, என் நாட்டை விட்டு தயவு செய்து ஓடிரு, ஏன்னா எகிப்து அழிந்து கொண்டிருக்கிறது, எகிப்து அழிந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கண் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறார்கள். அரண்மனையினுடைய சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிற தலைப்புள்ளை வரைக்கும் சாகிறது. சங்கார தூதன் அவர்கள் அடிக்கிறான், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் வனாந்திரத்தில் வந்து சொல்கிறான், எகிப்தியருக்கு வேலை செய்ய விட்டுருன்னு சும்மா அவள் சொன்னோம், விட்டுருவோன்னு சும்மா நாங்கள் மட்டும் வந்து சொன்னோம், நீ எங்களை விடலை. எகிப்தியருக்கு சொல்கிறான் பாருங்க, எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? இங்கே சாகிறத பார்க்கல, அவங்களுக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்போ மோசே சொல்கிறாரு ஜனங்களை பார்த்து, பயப்படாதீங்க, இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்னைக்கு பார்க்குற எகிப்தியரை நீ பார்க்க மாட்டேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுக்கு யுத்தம் செய்ய போற கர்த்தர். அடுத்த நமக்கு தெரியும், பார்வோனின் சேனை அந்த செங்கடலில் மாண்டு போனது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாலே செங்கடலுக்குள்ள போனான். ஆனால் செங்கடல்ல பார்வோன் சேனை மாண்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் கரையேறி வெளியே வந்தார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லா வழியும் அடைக்கப்பட்டுச்சோ, முன்னால செங்கடல் மாதிரி இருக்குதோ, பின்னால் உங்களை துரத்துக்கிட்டே வர்றாங்களோ, எந்த பக்கம் போக வழியே இல்லையோ, இல்லை பயப்படாதீங்க. செங்கடல்லாம் அதை பிளப்பதற்கு, அதிலே ஒரு வழி உண்டாக்குவதற்கு வல்லமையான ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை தான் செஞ்சாரு. முன்னால பார்த்தா செங்கடல், ஐயோ செங்கடல், கடலுக்குள்ள எப்படி போவோம்? இல்லை நான் இருக்கிறேன்ப்பா, பிளந்து விடுறேன்ப்பா, நான் சொன்ன கடல் பிளக்கும், ஏன்னா கடலை உண்டாக்கினவர் நான் சொன்னார். கடல் பிளந்துட்டு அவர் மோசையை பார்த்து சொல்றாரு, கோலை நீட்டுப்பா, கடல் பிளக்கும்ப்பா, கோலை நீட்டு கடல் பிளக்கும். மோசை தன்னுடைய கோலை நீட்டு கடல் பிளந்துச்சு. திரும்பி மோசை கோலை நீட்டுறாங்க, கடல் மூடிடுச்சு. ஏன்? உங்க விசுவாசத்தினால செங்கடலை கூட உங்களால் பிளக்க முடியும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற செங்கடல் போன்ற பிரச்சனையை உங்க விசுவாசத்தினால முறியடிச்சு வெளியே வர முடியும். விசுவாசம். பல வருஷத்திற்கு முன்பதாக ஒரு தேவ மனிதர், ஆண்டவருக்காக வல்லமையாக ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனிதர், ஊழியத்தை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்தார். பிள்ளைங்கெல்லாம் கேட்டாங்க, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கடைசி இருக்கிற மகள் வந்து சொன்னா, ஐயா இன்னைக்கு தண்ணியை குடிச்சிட்டு உபவாசமாக இருந்து படுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா. ஒன்றுமே இல்லையா அப்படின்னு. இவர் சொன்னார், அப்படியா, ரைட், நான் மரியாளின் மகனிடத்தில் பேசிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். போய் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணி முடிக்கவும் 2 வண்டி நிறைய அருண் சுவை உணவுகள் அவர் வீட்டில் தயாராக வந்து வெளியே நின்று கொண்டிருந்தது. எல்லாரும் திருப்தியாக உணவை அருந்தினார்கள், சாப்பிட்டாங்க. என்ன ரீசன்? வேதநாயகம் சாஸ்திரியாருடைய வாழ்க்கையில் நடந்தது. விசுவாசம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? விசுவாசம் எதையும் செய்ய முடியும், உங்களால் எதையும் செய்ய முடியும். நம் தலைகளை தாழ்த்து ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, மோசைக்குள்ள இருந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே வளர உதவிச்சு. ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறவர்களாய், உம்மை நம்புகிறவர்களாய் மாற உதவிச்சு. விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே வேறொன்று உதவிச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை